ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வீஃபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக என்ன ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சொரியாசிஸ் இருக்குது. ஓகே, அது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்வாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இந்த மெத்ரோடெக்ஸ் அப்படின்ற ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன். அது நம்மளோட இம்யூனிட்டி பவர் சப்ரெஸ் பண்ணும், டவுன் பண்ணும். அந்த மாதிரி டைமில் பாடி பெயின் அந்த மாதிரி விஷயம் வரும். இப்போது நம்ம குரூப்பில் கூட நிறைய டாக்டர்ஸுங்க இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அதை பற்றி என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். சொரியாசிஸ் மெத்ரோடெக்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். அது வீக்லி இப்போது 10 mg கிட்ட வந்திருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் நல்ல லெவல் பண்ண முடியும்னா சொல்லுங்கள், இல்லை இதே கண்டினியூ பண்ணணும்னா சொல்லுங்கள், பரவாயில்ல. அதாவது நம்ம குரூப்பில் இருக்கிற டாக்டர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மேபி இன்னும் 2-3 days அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மார்னிங்கில் எழுந்திக்க முடியல. நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 3:30, 4 o'clock அந்த மாதிரி எழுந்திக்குவேன். இன்றைக்கி எழுந்திக்கலான்னு பார்த்தேன், முடியல என்னால். ரொம்ப பாடி பெயின், எழுந்திக்க முடியல. அப்புறம் 5 o'clock 6 o'clock அப்படி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட முடியாது அப்படின்றதுக்காக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு வரலாம். அதாவது நம்ம 10 AM ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் என்னுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எஃபர்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தான் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருமே அவங்களோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. ஒரு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக மிஸ் அடிச்சிருக்கீங்க. மிச்சம் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க. அதில் ரிப்போர்ட் கூட அனுப்பிச்சிருக்கீங்க. யாரோ ஒருத்தர் பேட்டர்ன் எந்த பேட்டர்ன் வந்துச்சு, டார்கெட் எப்படி வந்துச்சு, எல்லாமே கரெக்டாக அனுப்பிச்சிங்க. சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுவே என்னுடைய மெயின் எனர்ஜி. என்னென்னா, நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்கிறது புரியுதா அப்படின்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? அதுதான் மெயின். இப்போ நான் சொல்கிறது, இப்போ 500 பேர் ஸ்டூடெண்ட் வரீங்கன்னா ஒரு 10 பேர் மட்டும் புரிஞ்சால் அது பெரிய விஷயம் கிடையாது. 500 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 250 பேராக புரிஞ்சதுன்னா தான் அது சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஓகே, எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் கால் பண்ணி பிக் பண்ண முடியலனால நான் படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எல்லாருக்கும் தேங்க்யூ. நிறைய நல்லா விசாரிச்சுருக்கீங்க. ஓகே, வீடியோ லென்த் ஆகுது. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கலாம். அது சாரி ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சாரி. இப்போ 10 AM ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அப்படின்னா 10 மணியோட ஒரு ஹை க்ரியேட் பண்ணுறவங்களும் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இது நம்ம பழைய ஸ்ட்ராட்டஜி தான், புது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இதில் ஒரு தம்ப்நெயில் போடுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம முழுசாக நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மேலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் நம்புறது கிடையாது தான். என்னென்னா, டெய்லி அதே ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு மண்டே டு ஃப்ரைடே போதும் அந்த ஸ்ட்ராட்டஜியை டெய்லி நம்ம காசு சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. எந்த ஸ்ட்ராட்டஜியும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன் இன்றைக்கி கூட அந்த எஸ்எல் ஹிட் ஆகிட்டுச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் தான். ஓகேங்களா? சரி, என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ சி அல்லது பி ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கங்க. அதனுடைய 10 மணியோட ஹையை சூஸ் பண்ணிங்க. இது 16ஆம் தேதி இல்லைங்களா? 16ஆம் தேதியோட ஹை இது. ஓகேங்களா? ஸோ ஹை இங்கே கிரியேட் எனக்கு லைன் போட்டுருங்க. இங்கே ஹை கிரியேட் ஆகிக்குது. ஸோ இந்த ஹை அங்கே பிரேக் பண்ணால் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இது சியில் கால் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷனில் நம்ம 10 மணியோட ஹையை பிரேக் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 40 பாயிண்ட் எஸ்எல்லும் 40 பாயிண்ட் டார்கெட் வைங்க. இதில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸும் 50 வச்சுட்டு உங்களுடைய டார்கெட்டை 50 வைங்க. அதே கொஞ்சம் 55, 60 அந்த மாதிரி உங்களுடைய டார்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 minute. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போய் பாருங்கள். ஒன்றும் ரொம்ப குழப்பெல்லாம் ஒன்றும் செய்யலை நான். ஓகே, 40 பாயிண்ட் எஸ்எல், 40 பாயிண்ட் டார்கெட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். டைம் ஃப்ரேம் 1 minute சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சூஸ் பண்ணிக்கங்க. அதாவது மார்க்கெட் க்ரீனில் இருக்குதான்னு பாருங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை, எதையும் பண்ண தேவையில்லை. எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சா பரவாயில்ல, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இது இன்னொரு நாள் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கே இன்னொரு ரீஎன்ட்ரி பண்ணலாமா, டபுள் குவான்டிட்டி போட்டு பண்ணலாமா, எதையும் யோசனை பண்ணாதீங்க. அந்த 40 பாயிண்ட் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா அக்செப்ட் பண்ணிங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிங்க. ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி உங்களுடைய மூளையை கெடுத்துக்க வேணாம்.
இன்னொன்று நம்மளோட ஹெல்த் இஷ்யூ முக்கியமாக டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இதெல்லாம் நம்ம ட்ரேடிங் வந்து அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்கும் ஃப்ரெண்ட். நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஹெல்த்தை பாதிக்கிற விஷயம் வந்து ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப யூஸும். ஓகேங்க, நம்ம உக்காண்டே பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் அப்படி கிடையாது. நிறைய எனர்ஜி செலவு பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாமல். நம்ம காசும் போயிட்டு உடம்பு வருத்திக்கிறோம் ரொம்ப. ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். SL 40 பாயிண்ட் SL ஹிட் ஆகிடுச்சுன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த பக்கம் புட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த பக்கம் அதனோட ஹையை கட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ரெட்டில் தான் பாருங்கள். அதாவது மார்க்கெட் ரெட் மீன் என்ன, மைனஸில் போய்ட்டு இருக்கணும். இப்போ பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு -100 பாயிண்ட் இல்லை 100 பாயிண்ட்டில் வந்து மைனஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். அப்போ வந்து இந்த புட் ஆப்ஷனோட ஹை எடுத்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்டம் கிடைக்கும். அதாவது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். சும்மா நம்ம வந்து அப்படியே சைட்வேஸ்லேயே போயிட்டு இருக்காது. ஒன்று எஸ்ஆர் நோ, ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணு, இல்லை டார்கெட் சீக்கிரம், ரெண்டுத்தில் தான் சீக்கிரம் டிசிஷன் போகணும் இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் அதுவும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோடனே இந்த ஆப்ஷன் பையிங் பற்றி நிறைய தகவல்கள் இன்னும் நமக்கு இந்த விஷயத்தில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் 50K சப்ஸ்கிரைபர். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 33K டச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 17K சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கலாம். இன்னும் எத்தனை மாதம் ஆகுது, எத்தனை நாட்கள் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஏன்னா பாதியில் கொடுக்க முடியல நினைக்கிறேன். இருங்க. இப்போது இந்த ஹை இருக்குது இல்லைங்களா, சாரி மேலே இங்கே தான் 9:22க்கு அதோட ஹை டச் பண்ணியிருக்குது. 10 மணி வரலாம் பார்த்தோம், 10:45 ஆகிடுச்சு. 11 மணி கிட்டக்கிட்ட ட்ரிகர் ஆகிருக்கு ப்ரைஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறோம். அந்த இடத்துல அதாவது கால் ஆப்ஷனாக லாங் பொசிஷன் எடுக்கிறோம். அது 100 பாயிண்ட்ஸ் போயிருக்குது. நமக்கு அவ்வளோ தேவையில்லை. நமக்கு தேவையானது ஒரு 40 பாயிண்ட் SL, 40 பாயிண்ட் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோத்த டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகரிச்சிடும். அப்போது அந்த 10 மணி லோவை ஹை எங்கே கட் பண்ணணுன்ற விஷயம் நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க. இந்த குச்சியில் பண்ணணுமா, இப்போ ஸ்டார்டிங்கில் போன சொல்ல உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஐடியா வரும்னா, இப்போ இந்த பாடிக்கு லெவல் கட் பண்ணால் பை பண்ணலாமா, இல்லை இந்த இதுக்கு மேலே போனால் பை பண்ணலாமா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது. அது ஏரியா, அதாவது அங்கே செல்லிங் ப்ரெஷர் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே கூட ட்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள், இதில் கூட செல்லிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு தாண்டி ட்ராவல் பண்ணிச்சுன்னா ஓகே, அதில் வந்து பையர்ஸ் வந்து பவராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேறு எதுவும் இல்லை. அதாவது நல்ல வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நமக்கு வந்து நல்ல மூமெண்டம் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.